வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் கொலை சேவல். இயக்குனர் துடிவாணன் இயக்கத்தில் நடிகர்கள் கலையரசன் மற்றும் தீபா பாலு நடித்திருக்கும் இந்த படம் ஒரு சாதாரண த்ரில்லர் அல்ல. இது ஒரு ஃபோக்லோர் மிஸ்டரி த்ரில்லர். அதாவது பழைய பாரம்பரியம், மர்மம், காட்டு சூழல் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு டார்க் ஸ்டோரி. இந்த படம் எப்படி இருக்கு? பார்க்க வேண்டிய படமா இல்லையா? அத இந்த வீடியோவில் முழுக்க பார்க்கலாம். கதை என்ன? இந்த படத்தின் கதை ஒரு பழைய பாரம்பரியத்தை மையமாக வைத்து நகர்கிறது. சுமார் 200 வருட பழைய குடும்ப பாரம்பரியம். அந்த பாரம்பரியப்படி ஒரு கர்ப்பிணியான பெண்ணை குடும்பம் காட்டு குலதெய்வ கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறது. அந்த கோவில் இருக்கும் இடம் என்னன்னா ஒரு அடர்ந்த காடு. 9 மாத கர்ப்பிணியான அந்த பெண் அங்கே சென்ற பிறகு என்ன நடக்குது? திடீரென்று அவள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள், அந்த கோவிலில் மறைந்திருக்கும் இருண்ட ரகசியங்கள், மர்மமான காடு, இந்த எல்லாமே சேர்ந்து அவளை ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட வைக்கிறது. இதெல்லாம் நடக்கும்போது கதையில் ஃபோக்லோர் எலிமெண்ட்ஸ், மேலும் ரீஇன்கார்னேஷன் ஹிண்ட் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த படம் ஒரு மிஸ்டரி பிளஸ் ஃபோக்லோர் பிளஸ் த்ரில்லர் மிக்ஸாக இருக்கிறது. நடிகர்களின் நடிப்பு. முதலில் இந்த படத்தில் கலையரசன் பற்றி பேசலாம். அவர் தன்னுடைய இன்டென்ஸ் ஆக்டிங் மூலம் படத்துக்கு நல்ல வெயிட் கொடுத்திருக்கிறார். அவருடைய நேச்சுரல் ஆக்டிங் ஸ்டைல் மற்றும் கிராமத்து பாடி லாங்குவேஜ் இவை இந்த கதைக்கு ஓரளவு செட் ஆகி இருக்கிறது. அதனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லதாகவே இருக்கிறது. தீபா பாலு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தீபா பாலு. ட்ரெய்லரிலேயே அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பலரையும் இம்ப்ரெஸ் பண்ணியது. பயம், டென்ஷன், இமோஷன், இந்த எல்லா உணர்ச்சிகளையும் முக பாவனைகளிலேயே வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். இது அவருடைய ஆரம்பகால படங்களில் ஒன்றாக இருந்தாலும் அவருடைய ஆக்டிங் டீசென்டாக இருக்கிறது. ஆனா சிலருக்கு தோன்றும் விஷயம் என்னன்னா, அவருடைய கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரைட்டிங் இருந்திருக்கலாம். கதை சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது. ஆனா ஓவராலா பார்த்தால் ஒரு வில்லேஜ் கேர்ள் கேரக்டருக்கு அவர் நல்லா ஃபிட் ஆகி இருக்கிறார். மற்ற நடிகர்கள். இந்த படத்தில் பாலா சரவணன் நண்பனாக நடித்திருக்கிறார். அவருடைய கேரக்டர் நண்பனுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறார் என்பதை சில சீன்ஸில் நம்ம பார்க்க முடியும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசென்டாக இருக்கிறது. மேலும் கஜராஜ், விஜய், சத்யா போன்ற நடிகர்களும் தங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ரோலும் ரியலிஸ்டிக்கா இருக்கிறது. சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அது விஷுவல்ஸ் தான். ஒளிப்பதிவாளர் PG முத்தையா எடுத்த விஷுவல்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கிறது. காட்டு சூழல், டார்க் லைட்டிங், ரா வில்லேஜ் விஷுவல்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு இன்டென்ஸ் அட்மாஸ்பியர் உருவாக்குகிறது. காட்டுக்குள் ஷூட் பண்ணியிருக்கிறதால அதற்காக டீம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க என்பது தெளிவாக தெரிகிறது. மியூசிக் அண்ட் எடிட்டிங். படத்துக்கு இசையமைத்திருப்பவர் சந்தன். பேக்ரவுண்ட் மியூசிக் சீன்ஸுக்கு டென்ஷனை மெதுவாக பில்ட் பண்ணுகிறது. அதே நேரத்தில் அந்த ஃபோக்லோர் வைபை மெயின்டைன் பண்ணுகிறது. எடிட்டிங்கை அஜய் மனோஜ் செய்திருக்கிறார். எடிட்டிங் ஓவராலா டைட் ஆகியிருக்கிறது. படத்தின் பலங்கள். இந்த படத்தின் பாசிட்டிவ்ஸ் என்னன்னா ஸ்டன்னிங் சினிமாட்டோகிராஃபி, ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் அண்ட் விஷுவல்ஸ், ஃபோக்லோர் பிளஸ் மிஸ்டரி தீம், தீபா பாலு எக்ஸ்பிரஷன்ஸ், டார்க் த்ரில்லர் வைப். ஆனா சில நெகட்டிவ்ஸும் இருக்கிறது. சில இடங்களில் ஸ்லோ பேசிங், லைட் என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்தவர்களுக்கு படம் கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம். ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம். ஆக்டிங். ஃபைனல் வெர்டிக்ட். மொத்தத்தில் பார்த்தால் கொலை சேவல் ஒரு டார்க் ஃபோக்லோர் த்ரில்லர். பாரம்பரியம், மர்மம், காட்டு சூழல் இந்த மூன்றையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். கலையரசன் ரசிகர்கள் மற்றும் த்ரில்லர் லவர்ஸ் இந்த படத்தை ஒருமுறை திரையரங்கில் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்லை டிங்குன்னு அழுத்த மறக்காதீங்க. அடுத்த படம் ரிவ்யூவில் மீண்டும் சந்திப்போம்.